பெருமாள் வழிபாட்டிற்குரிய உன்னதமான திருநாமங்களில் கோவிந்தா என்ற சொல்லுக்கு தனித்துவமான மகிமை உண்டு. வைணவ திருத்தலங்களில், குறிப்பாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களின் வாயிலிருந்து எந்நேரமும் ஒலிக்கும் ஒரே மந்திரம் இந்த கோவிந்தா நாமம்தான். இதுவரை இந்த நாமம் உருவாவதற்கான காரணம் தெரியவில்லை என்றால், இனி அதன் முழுமையான ஆன்மீக பின்னணியை தெரிந்து கொண்டு முழு பக்தியோடு பெருமாளை வழிபடியுங்கள். இனி கோவிந்தா கோஷத்தின் பெருமை, அதன் ஆன்மீக அர்த்தம் மற்றும் இந்த வழக்கம் எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து விரிவான தொகுப்பை காண்போம். அகத்திய முனிவர் தந்த திருநாமம் கோவு இந்தா எப்படி கோவிந்தா ஆனது? வாங்க பார்க்கலாம். மகாலட்சுமி தன்னை விட்டு பிரிந்த விரக்தியில் வைகுண்டத்திலிருந்து புறப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமத்துடன் திருமலையில் வாசம் செய்து வந்தார். அப்போது அங்கிருந்த அகத்திய முனிவரின் ஆசிரம கோசாலைக்கு சென்று ஒரு பசுவினை தானமாக கேட்டார். வந்திருப்பது திருமால் என்று தெரிந்தும் ஒரு பிரம்மச்சாரிக்கு பசுவினை தானம் செய்யக்கூடாது என்று முனிவர் மறுத்துவிட்டார். பின்னர் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்த பிறகு மீண்டும் பசுவை பெற தாயாருடன் அகத்தியர் ஆசிரமத்திற்கு சென்றார் பெருமாள். அப்போது முனிவர் அங்கு இல்லாததால் சீடர்களால் பசுவை தர இயலவில்லை. இதனால் பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டார். ஆசிரமத்திற்கு திரும்பிய அகத்தியர் நடந்ததை அறிந்து உலகை காக்கும் உத்தமனை அலைக்கழித்து விட்டோமே என்று வருந்தினார். உடனே காமதேனு போன்ற ஒரு பசுவை எடுத்துக்கொண்டு பெருமாள் சென்ற வழியை விசாரித்து கொண்டு ஓடினார். சிறிது தொலைவில் பெருமாளை பார்த்த அகத்தியர் சுவாமி கோவு இந்தா என்று திரும்ப திரும்ப குரல் கொடுத்தார். தெலுங்கில் கோவு என்றால் பசு, இந்தா என்றால் எடுத்துக்கொள் என்று பொருள். பெருமாள் திரும்பி பார்க்காமல் நடக்க அகத்தியரும் விடாமல் பின்தொடர்ந்து கோவு இந்தா கோவு இந்தா என அழைத்தபடியே சென்றார். அந்த வார்த்தையே மருவி கோவிந்தா என்ற சப்தமாக மாறியது. இறுதியில் சோதனையை முடிவுக்கு கொண்டு வந்த பெருமாள் அகத்தியரை ஆசுவாசப்படுத்தி பசுவை ஏற்றுக்கொண்டார். மேலும் கலியுகத்தில் தன்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா என்றும் அந்த நாமத்தை சொல்பவர்களுக்கு தன் அனுக்கிரகம் உடனே கிடைக்கும் என்றும் அருளினார். ஆன்மீக ரீதியாக கோவிந்தா என்பதன் பொருள் என்ன? கிருஷ்ணாவதாரத்தில் இந்த திருநாமத்திற்கு மிக முக்கிய பங்கு உண்டு. கோகுலத்தில் கிருஷ்ணர் பசுக்களை மேய்த்து அவற்றை பராமரித்து வந்தார். ஆன்மீக ரீதியாக கோ என்றால் பசு மற்றும் பூமி ஆன்மாக்கள் என்றும் விந்தன் என்றால் காப்பவன் என்றும் பொருள். அவ்வகையில் பசுக்களையும் உலகத்து உயிர்களையும் காப்பவன் என்ற பொருளில் கோவிந்தன் என்ற திருநாமம் உருவானது. கிருஷ்ணாவதாரத்தில் பகவானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் நடைபெற்றதாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. திருப்பதி சுப்ரபாதத்தில் கோவிந்த நாமம். திருமலையில் தினமும் அதிகாலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது பாடப்படும் சுப்ரபாத சேவையில் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்தா உத்திஷ்ட கருணாகர என்ற வரிகள் இடம்பெறுகின்றன. இதன் பொருள் கோவிந்தா, நீ விழித்தால் இந்த உலகமே விழிக்கும். கருணை கடலே, தூக்கத்திலிருந்து திருக்கண் மலர்ந்து எங்களுக்கு அருள் புரிவாய் என்பதாகும். கோவிந்தா கொல்லி போடுதல் இதன் பின்னணியில் உள்ள ஆன்மீகம். உலகில் அனாதையாக இறப்பவர்களுக்கும் அந்த எம்பெருமானை துணையாக இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காகவே ஆதரவற்ற உடல்களுக்கு செய்யப்படும் இறுதிச் சடங்குகளை கோவிந்தா கொல்லி போடுதல் என்று அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. காஞ்சி மகா பெரியவர் தன்னுடைய அருளாசி உரைகளில் அனாதை பிரேத சமஸ்காரம், ஆதரவற்ற உடல்களுக்கு இறுதிச் சடங்கு செய்தல், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததற்கான மகா புண்ணியம் கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். பந்த பாசங்கள் அற்ற நிலையிலும் ஜீவன்களை காப்பவன் கோவிந்தனே என்பதை இது உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.